அனைவருக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த தைப்பூசம் முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள். இந்த முருகன் அருளால் நம்ம வீட்டு கடன் தீராத கடன் அனைத்தும் தீர்ந்து மக்களாகிய நாம் அனைவரும் கடன் பிரச்சனை இல்லாமல் மகிழ்ச்சியோட வாழ வேண்டும் என்பதே நம்மளுடைய நோக்கம். ஆமாங்க, இந்த தைப்பூசத்தன்று நம்ம ஒரு சின்ன இது மாதிரி ஒரு சின்ன பரிகாரம் செய்வதன் மூலம் நம்ம கடனை அடையும் அப்படின்னா ஏன் நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சு பார்க்கக்கூடாது? எல்லாரும் செஞ்சு பாருங்க. எல்லா வீட்டு கடனும் முருகன் அருளால இந்த சூடம் கரைகிறத போல உங்க கடன் எல்லாம் கரைஞ்சு போயிடும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பரிகாரம் தான். ஃபர்ஸ்ட் நீங்கள் இது செம்பருத்தி பூ இலை, அதை ரெண்டாக இப்படி பிரித்து எடுத்துக்கோங்க. பிரித்து எடுத்த செம்பருத்தி பாதி எடுத்தால் போதும். அதை எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஏலக்காய் நம்ம மகாலட்சுமிக்கு உகந்தது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் உடைய மகிமை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் நம்ம நார்மலாக பூஜை பண்ணுறதுக்கு ஏற்றுற நார்மல் கற்பூரம் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 6 மிளகு எடுத்துக்கோங்க. மிளகு நம்ம எடுக்கிறது பெரிய தீராத கடன் பிரச்சனை. நம்ம வட்டி கட்டிக்கிட்டே கிடக்குறோங்க, எங்களால் கடனே அடைக்க முடியலங்க அப்படின்ற நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை வெறும் நம்ம சாம்பிராணி போடும்போது இந்த வெறும் மிளகை மட்டுமே நீங்கள் அந்த சாம்பிராணி போடும்போது சேர்த்து மிளகையும் போட்டு சாம்பிராணி போட்டு பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டு கடன் புகை போலையே எல்லாம் மறைஞ்சு போயிடும். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 5 பொருளுமே ஒரு இதில் மொத்தமாக இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. மிளகு மட்டும் 6 எடுத்துக்கோங்க. 6ன்றது முருகனுக்கு வந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். அது போல் எடுத்துக்கிட்டு இதை நம்ம நல்லா ஏற்றிடுங்க. ஏற்றி முருகப்பெருமான் முன்னாடி வச்சுட்டு வீட்டில் எல்லா இடத்துலையும் காமிச்சுக்கோங்க. காமிச்சிட்டிங்க அப்படின்னா அது ஃபுல்லாக கருப்பாக ஆகிடும். எல்லாருக்குமே தெரியும். அதை நம்ம எல்லாமே எரிச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு ஃபுல்லாக கருப்பாகிடும். அந்த கருப்பான விளக்குக்குள்ள கொஞ்சோண்டு நெய் போட்டு அந்த நெய்யை நல்லா அந்த கருப்பாக இருக்கும் பாருங்க, அதில் ஃபுல்லாக தடவிடுங்க. தடவிட்டு அந்த கருப்பாக இருக்கிற மையை தினமும் காலையில் நீங்கள் வெளியில் போகும்போது நெற்றியில் வச்சுட்டே போங்க. கண்டிப்பாக பாருங்கள், இதனுடைய பலன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த மை கடன் இல்லாமல் தீர்ப்பதற்கான ஒரு வசிய மை. அதாவது மற்றவங்க அதை பார்க்கும்போது நம்ம நெற்றியில் அந்த கருப்பு மை இருக்கிறத பார்க்கும்போது நம்ம வீட்டு கடன் தீரும். இது உண்மைதான், நான் செஞ்சு பார்த்துருக்குறேன். அதனோட பலனை நானும் பார்த்துருக்குறேன். அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கிறேன். இதை நான் போடுற வீடியோவில் எல்லாமே சின்ன சின்ன பரிகாரம் தான் போடுவேன். இதை நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து செஞ்சு மட்டும் பார்த்துக்கிட்டே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பலன் இருக்கும். இது போல் இந்த தைப்பூச திருநாள் அன்று முருகன் அருளால் எல்லாரும் வீட்டு கடனும் தீர்ந்தும் கற்பூரம் கரைகிறது போல் நம்ம கடன் தீர்ந்தும் எல்லோரும் மகிழ்ச்சியோட வாழ வேண்டும். இது போல் சின்ன சின்ன பரிகாரம் நம்மளோட வீடியோவில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.